பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் எங்க டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அரும்பக்கங்க. அரும்பக்கம் பிக்கப் பண்ணி ஒரு 4 hours பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1200 and something காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடலாம். இந்த மாதிரி தாங்க டியூட்டி வரும். அதாவது நார்மலாக இந்த மாதிரி டியூட்டி வரும். அட்வான்ஸ் டியூட்டி மட்டும் தான் மெசேஜில் வரும். நார்மலாக டியூட்டி எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். சேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கூட வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ரெண்ட் ஹவர்லி ரெண்டல் அப்படின்ற மாதிரி வருங்க. இந்த மாதிரி தான் சைடில் வரும். நான் சைடில் அப்படியே போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மெசேஜ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்செப்ட்னு வரும் ப்ளூ கலரில். நம்ம அக்செப்ட் கொடுத்தோன்னா அந்த டியூட்டி வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிடலாங்க. அந்த மாதிரி தான் ஈஸியாக வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 4 hours பேக்கேஜ். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் காமிச்சிருந்தாங்க. ஜம்முன்னு எடுத்தாச்சு. இன்னைக்கு டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:22 ஆகுது. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10ங்க. 8:22 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரீச் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்னும் 2.7 கிலோமீட்டர் இருக்குது. 7 minutes ரீச் ஆயிருங்க. கரெக்டாக 8:29 அதாவது 8:30 பக்கம் கஸ்டமரை பிக்கப் பண்ணிடலாங்க. பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஓலா ஊபர் ரேபிட்டோ இதில் எப்படி அட்டாச் பண்ணி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஊபர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் மால் இருக்குங்க. 10 ஸ்கொயர் மால் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு 10 ஸ்கொயர் மால் இருக்குது. அங்கே வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓலா எங்கே வந்து அட்டாச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஓலா நங்கநல்லூர் சப்வேங்க. ஏர்போர்ட் தானோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நங்கநல்லூர் சப்வே வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடன் போட்டு திருப்பி நங்கநல்லூர் சப்வேக்குள்ளே இறங்கும் போது ரைட் சைடே வருங்க ஓலா ஆஃபீஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 2 இடத்துல அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வேறு ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே மொபைலில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பார்ட்னர்னு வருங்க. ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் டிரைவர் ஆப்னு வரும். ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ஓலா பார்ட்னர் ஆப்னு வருங்க. இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சில ப்ரூஃப்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரூஃப்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுடைய ப்ரூஃப் என்னென்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. உங்களுடைய செல்ஃபி கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணுற கோடு இருந்தால் ரெஃபர் கோடு என்னுடைய கோடு இந்த மாதிரி யார் டிரைவர் இருக்காங்களோ அவனுடைய கோடு இருந்தால் அவனுடைய கோடு போட்டு என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கொடுத்துட்டு உள்ளே போய் இது ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்குங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக நிறைய இடத்துல ஏஜென்ட் மாதிரி ஓலா ஊபர் அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓலா ஊபர் ரேபிட்டோ நம்ம யாத்திரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணி அந்த ரெஃபரல் அமௌண்ட் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டாக பண்ணி தராங்க அப்படின்றனால அவன் ஒருத்தர் நம்பர் தான் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. போன முறையே சொன்னேன். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் தரேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் அந்த நம்பர் எடுத்து வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய டவுட் என்னவோ அவங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்ட் தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டைம் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்தேன். கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேம் நமக்கு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து அவங்களாம் நம்பர் தரேன் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சரி ஓகே சார் நான் கரெக்டாக கிளியர் பண்ணி தரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் அவங்களுடைய நம்பர் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் கேட்டு அவங்க கிட்ட தனியாக ஆஃபீஸ் இருக்குங்களா ஓலா அட்டாச் பண்ணுற மாதிரி தனியாக ஆஃபீஸ் வந்து அம்பத்தூரில் ரன் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணாலும் ஓகே. பட் நீங்கள் மொபைலில் அட்டாச் பண்ணாலும் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரூஃப் கொடுத்துட்டு அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம் அட்டாச் பண்ணலாம் ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்று தாங்க. ஆஃபீஸில் போய் அட்டாச் பண்ணால் ஒன்று தான். நம்ம இதில் அட்டாச் பண்ணால் ஒன்று தான். இந்த மாதிரி அட்டாச் பண்ணால் ஒன்று தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட டிஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆஃபீஸில் போய் அட்டாச் பண்ணதில்லை. ஆஃபீஸில் போய் நம்ம அட்டாச் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ராப் டாக்ஸி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸிங்க. இதுக்கு மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் பண்ணோம். மிச்சப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தாங்க இது பண்ணோம் அட்டாச் பண்ணோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸில் போயிடலாங்க. அவ்வளோதாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூன்ற பட்சத்தில் நம்ம ஆஃபீஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஓலா ஊபரில் ஒர்க் பண்ணுறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ அந்த ஆப்லாம் அந்த ஆஃபீஸ் தாங்க போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூனா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸை பார்க்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆஃபீஸ் இருக்குது. ஓலாக்கு அங்கே ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் போல இருக்குங்க. மெயின் ஆஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இஷ்யூக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்சிட்டி ஆன் ஆகலன்னு போயிருந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார் இன்டர்சிட்டி ஏன் ப்ரோ ஓட்ட போகிறீங்க இன்டர்சிட்டிலாம் ஓட்டாதீங்க. நீங்கள் ஓட்டுற டியூட்டியில் எல்லாருக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லோக்கலில் நீங்களே எடுத்து ஓட்டுங்க. ஒரு நாளைக்கு 10 டியூட்டி பிக்கப் பண்ணிங்களா 10 டியூட்டி 5 டியூட்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் மாதம் ஃபுல்லாக ஓட்டிங்களா மாதம் ஃபுல்லாக ஒரு 5 டியூட்டி நீங்கள் கஸ்டமர் பிக்கப் பண்ணாலும் நீங்கள் அதை வச்சே ஓட்டிடலாம் ப்ரோ. நீங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதை நினச்சி நான் சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இது ஆஃபீஸுக்கு போகல. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே கூட அட்டாச் பண்ணிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் இதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் நடக்கணும்னா ப்ராப்பராக எல்லாம் நடக்காதுங்க. நார்மலாக நம்ம போனோம்னா நம்ம அட்டாச் பண்ணோம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தாங்க இருக்குது. அதாவது நம்ம கரெக்டாக ஓட்டினா நம்ம கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க. மிச்சப்படி இங்கே அட்டாச் பண்ணுறது இந்த ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சும்மா நார்மலாக வரும் அவ்வளோ. அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. கஸ்டமர் லொகேஷன் கரெக்டாக 50 மீட்டர்ஸ் லெஃப்ட் காட்டுதுங்க. 50 மீட்டர்ஸ் லெஃப்ட் காட்டுது. நம்ம வந்து அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட்டில் ஓரம் நிற்க வச்சிருவோம். செலகுட்டியே நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு பறக்க வேண்டியதாங்க. ட்ரிப்பையோ மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பையோ மைனஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபேமிலி யாராவது புதுசாக வந்து வரணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலி ஒருத்தர் ஆகிடுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரப்பா ரோட்டுங்க. மேடம் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. பின்னாடி தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும் சொல்லியிருக்காரு. சரி ஓகே நம்மளும் அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பியாச்சுங்க. இங்கே பக்கத்தில் ஹோட்டல் இருந்து அப்படியே பார்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டுங்க, என்னடா இது மெயின் சிட்டி ஆச்சு இங்கே விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தா மெயின் சிட்டி தாங்க. மெயின் சிட்டிக்குள்ளே தான் வருது. அது பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டின்னு எப்படி சொல்கிறது, எல்லாம் சிட்டி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்க. தாம்பரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சைடு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த சிட்டி மெயின் சிட்டி எந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேடவாக்கம் நம்ம தாம்பரங்க. கரெக்டாக மேடவாக்கம் தாம்பரம் போகிற மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்துருப்பாங்க. கரெக்டுங்க, கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் உள்ளே வந்திருப்போம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த சைடில் விவசாயம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் சிட்டிக்குள்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சிட்டி மாதிரி தான் கணக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்குறது பெரிய விஷயம் தாங்க. அங்கே லைட் போட்டு காட்டுறாரு. என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே போக போகிறாரு. ஓகேங்க, கரெக்டாக லைட் போட்டு காமிச்சிட்டு நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் போட்டாரு. அதனால நம்ம கரெக்டாக தெரிஞ்சுதுங்க. சில பேர் லைட் மட்டும் போட்டு காட்டுவாங்க, தெரியாது. இது ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் ஆனால் நிறைய பேர் தெரியுது. ஆனால் சில பேர் கார் ஓட்டுறோம் நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. வெறும் லைட் மட்டும் போட்டு காட்டுவாங்க. நெக்ஸ்ட் எந்த சைடு போகிற இண்டிகேஷன் காட்ட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல் மேடவாக்குங்க. கரெக்டுங்க, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? கரெக்டாக மேடவாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க நம்ம இருக்கிற லொக்கேஷன். இந்த ப்ளூ கலர் தான் நம்ம இருக்கிற லொக்கேஷன். கரெக்டாக இந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற மெயின் ரோடுங்க. தெரிஞ்சுங்களா? இந்த மெயின் ரோடு தாம்பரம் மெயின் ரோடு. அது பார்த்தீங்கன்னா தாம்பரம் இதுக்கு போகிற லொக்கேஷனுங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிற லொக்கேஷன். கரெக்டாக மெயின் ரோடு தாங்க இருக்குது. மெயின் ரோட்லேயே பக்கத்தில் இருக்குது 1 கிலோமீட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பில்டிங்ஸும் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சா அந்த இடம்லாம் இருக்காது நினைக்கிறேங்க. விவசாயம் எல்லாம் ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸ் வந்துடும். டக்குனு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குங்க. சிட்டி ஹெவியாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க. பரவாயில்ல, சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி விவசாயம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா நம்ம வந்து பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு 2 கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்லாடிப்பட்டியால் கருப்பட்டி காஃபி கேட்டுதாங்க. அதாவது அல்லாடிப்பட்டியால் கருப்பட்டி காஃபி கேட்டு தான் நிறுத்திருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று சாப்பிடலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, அப்படியே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சாரிங்க 10:43 ஆகுதுங்க. நம்ம ரீச் ஆகுது 11 o'clock மேலே ஆகிடும். 10:43 ஆகுது. சரி ஓகே, ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு அப்படியே ஜம்மு பறக்கலாம் அப்படின்னு வந்து காஃபி ஷாப் நிறுத்திருக்கோம். ஜம்மு காஃபி சாப்பிட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டி பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் நம்ம கோயம்பேடு ஆப்போசிட் இல்லைங்க. அதாவது கோயம்பேடு ஆப்போசிட்ல கஸ்டமரை பிக்கப் பண்ண லொக்கேஷனை ஜம்மு ட்ராப் பண்ணிட்டோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டாக 48 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:58 ஆகுது. 12 o'clock ஆக போகுதுங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஊபரில் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊபரில் நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1195 கொடுத்துருக்காங்க. 1195 கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கிட்ட வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1443 வாங்கியிருந்தாங்க. நமக்கு 1195 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்தில் எங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டூட்டி கட்டி தான் பார்க்கலாம். என்னென்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஓலா ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ரேபிட்டோ நெக்ஸ்ட் ஆன் பண்ணலாம் ஒரு பிளானில் இருக்குங்க. ஏன் வெற்றி ரேபிட்டோ ஆன் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் டேங்க. மேரேஜ் டேனா முகூர்த்த நாளுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஒரு நல்ல டியூட்டி வர வாய்ப்பு இருக்குது. நிறைய டியூட்டி அவைலபிளாக இருக்கும். அந்த பட்சத்தில் நல்ல டியூட்டி அமௌண்ட் கொஞ்சம் கூட வர மாதிரி நல்ல டியூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். கோயம்பேட்டில் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன் பண்ணுவோம். ரேபிட்டில் நல்ல டியூட்டி கிடைச்சாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டெலகிராம் வாட்ச் பண்ணலாங்க. டெலகிராமில் ஏதாவது பேக்கேஜ் கிடைச்சாலும் எடுக்கலாங்க. ஏன் வெற்றி ஊபரில் வெயிட் பண்ணலாமேனா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேக்கேஜ் ஓட்டோட கிடைக்குங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாள் லேட் ஆகும். சரி அவ்வளோ கிடைச்சின்னா எடுப்போம். அப்படி இல்லைன்ற பஸ்ஸில் வேறு ஏதாவது பேக்கேஜ் கிடைச்சா எடுக்கலாங்க. ஏன்னா மார்னிங் நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 hours பேக்கேஜ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் அமௌண்ட் கூட வர மாதிரி ட்ரை பண்ணணும். அதனால் நம்ம செலவுட்டிங்க நிறுத்திட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடித்தோன்னே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜம்முன்னு பறக்க வேண்டியதாக ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சோன்னு எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அண்ணா சாரிங்க நம்ம அரும்பக்கம் அம்ஜகாரை பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. அண்ணா ஆப்போசிட்டில் பிக்கப்பு. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் பிக்கப்பு. நம்ம வெயிட் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. ஆமாங்க 3.5 கிலோமீட்டரில் பிக்கப்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு மெசேஜ் போட்டோங்க ஆந்தே வந்துட்டு இருக்கோன்ட்டு. எத்தனை ஹவர் பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 hour பேக்கேஜுங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 577 சம்திங் காமிச்சதுங்க. ஆமாங்க 577 காமிச்சது. 1 hour பேக்கேஜ். எவ்வளோ கிலோமீட்டர் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக 15 கிலோமீட்டர் கரெக்டுங்க. கரெக்டாக 1 hour பேக்கேஜ் 15 கிலோமீட்டர் கவரேஜுங்க. 15 கிலோமீட்டர் கவரேஜ். அண்ணா நகர் தான் ட்ராப் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஒரு லொக்கேஷன் தாங்க போட்டிருக்காங்க. ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் போடுவாங்க. ஒரு லொக்கேஷன் போட்டு ஒன்லி அந்த ட்ராப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சில டைம் வண்டி வரலன்ற பட்சத்தில் ட்ராப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 hour போட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அது சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் பிக்கப் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் தான் பிக்கப்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்து வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போன பொறுமையாக இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் மாதிரி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹோட்டல் பிக்கப்பும் போடுவாங்க. நெக்ஸ்ட் ஹோட்டல் பிக்கப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சின்ன பர்ச்சேஸ் இருக்கும் முடிச்சுட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் 1 hour பேக்கேஜ் வருங்க. அந்த மாதிரி பேக்கேஜ் தான் நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆனால் பட் எப்படி இன்னும் தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் பிக்கப்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு 1 hour போட்டிருக்காங்க. அண்ணா நகர் தான் ட்ராப் அப்படின்ற லொக்கேஷன் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes போய் ரீச் ஆகலாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பார்த்தீங்கன்னா 350 மீட்டர்ஸுங்க. கரெக்டாக 350 மீட்டர்ஸ் காட்டுது. நம்ம மார்னிங்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் ஓட்டுருங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 12:52 ஆகுது. நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணும்போது 12:54ங்க. அதாவது இன்னும் 2 minutesல கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட்டில் போய் யூட்டர்ன் போட்டு வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் யூட்டர்ன் இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மன் யூட்டர்ன் போட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து டிராஃபிக் நம்ம மார்னிங் போகும்போது ஹெவி டிராஃபிக்காக இருந்ததுங்க. இப்போயும் ஓரளவுக்கு டிராஃபிக்காக தான் அங்கே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் டேனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். அதாவது என்றைக்கு அந்த முகூர்த்த நாள் வருதுங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அந்த மேரேஜ் டேலாம் வந்துருச்சுன்னா சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க. மார்னிங் கூட நம்ம 20 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 5 minutes 1 hour 10 minutes அந்த மாதிரி ஆச்சுங்க. நம்ம போய் கஸ்டமர் ட்ராப் பண்ண ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கிஸ் பண்ணோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது சேம் அதே மாதிரி தாங்க இருந்தது. சேம் ரிட்டர்ன் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 hour 5 minutes 1 hour 10 minutes பக்கம் ஆகிடுச்சுங்க. கம்பல்சரி 1 hour 5 minutes மேலே ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி நமக்கு வந்து கஸ்டமர் கேஷாக கொடுத்துட்டாருங்க. கேஷாக கொடுத்து சரி ஓகே கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம சேஞ்ச் கொடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி கரெக்டாக டியூட்டி அடிச்சுதுங்க. பட் நமக்கு அட்வான்ஸ் டியூட்டி எதாவது கிடைக்கும்னு பார்க்குறோம். நம்ம அட்வான்ஸ் டியூட்டி அவ்வளோ எடுக்கிறது இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் டியூட்டி வரது இல்லையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம அட்வான்ஸ் டியூட்டி இதுக்கு மேலே எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ அட்வான்ஸ் டியூட்டி அதிகமாக எடுப்போம். பட் அட்வான்ஸ் டியூட்டி காட்ட கம்மியாகிடுச்சுங்க. அட்வான்ஸ் டியூட்டி வரது இல்லை, கம்மியாக வருது நமக்கு. ஏன்னு தெரியலைங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் அட்வான்ஸ் டியூட்டி வர ட்ரை பண்ணணும், பார்க்கலாங்க. அதாவது நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோமோ அந்த மாதிரி டியூட்டி தாங்க வரும். எந்த மாதிரி டியூட்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி டியூட்டி தாங்க வரும். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் டியூட்டி கிடைச்சிச்சின்னா எடுத்துடணுங்க. கம்பல்சரி விடாமல் எடுத்துடணும். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி கிடைச்சிட்டே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் காட்டுதுங்க. இந்த ரைட்டு தாங்க உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிக்கப் நினைக்கிறேன். ஆமாங்க மை காட் இங்கே உள்ளதாங்க பிக்கப் காட்டுது. பட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இங்கே காட்டுதுங்க. பக்கத்தில் ஏதோ ஷாப்பிங் ஹால் காட்டுது. ஓகேங்க நம்ம பார்க்கிங் லைட் போட்டுருவோம். சைடில் நிற்க வச்சாச்சு. பார்க்கிங் லைட்டை போட்டு கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி லொக்கேஷன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஏன்னா நமக்கு இது இந்த சைடு பேக் சைடு காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால். இங்கே ஃப்ரண்ட்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல். நம்ம கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. ஓகேங்க கால் கனெக்ட் பண்ணிடலாம். என்ன கால் காட்டுது பார்த்துலாங்க. டேட்டா கால் தான் நார்மல் கால் ரீச் ஆகுது செக் பண்ணி பார்த்துலாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மல் கால் ரீச் ஆகுது. ஆமாங்க நார்மல் கால் தான் காட்டுது. அப்படி நார்மல் கால் கொடுத்துடலாங்க. கஸ்டமர் ரிங் போதுங்களா? ஓகேங்க கஸ்டமர் ரிங் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ரீச் ஆனது தெரியும் கஸ்டமருக்கு. பட்டு ஓ மை காட் ஏன்னா ரோடு சின்ன ரோடு வெளியே திடீர்னு டிராஃபிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ரிங் போயிட்டுருக்கு. ஓ மை காட் கஸ்டமர் லொக்கேஷன் வேறு எங்கேயோ காட்டுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? வேறு எங்கேயோ காட்டுது கஸ்டமர் லொக்கேஷன். நம்ம வேறு எங்கேயோ நின்றுட்டுருக்குங்க. இங்கே சார் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கோம். பார்க்கலாங்க கஸ்டமர் ரீச் ஆகுதானே. சரி ஓகேங்க கஸ்டமர் கால் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கால் ரீச் ஆகணுன்னு அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கஸ்டமர் லொகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சும்மா ஜம்மு கஸ்டமர் லொகேஷன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. அதாவது பி என்ட்ரஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பி தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 minutes ஆகும் சார் வந்துடுற சக்கில சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து டைமிங் ஓடிட்டு இருக்குங்க.
அதை பற்றி நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருந்தோம், டைமிங் ஓடலை, நம்ம டைமிங்கை செக் பண்ணாமல் இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓட்டு இருக்கு, கஸ்டமர் வரணும் சொல்லியிருக்காங்க. வந்தவொடனே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடிச்சதுங்க. நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜுங்க. அது பிரீமியர் பேக்கேஜாக எடுத்திருக்கோம். 2 hours 600 சம்திங் அமௌண்ட் காமிச்சிருக்காங்க. இங்கிருந்து கஸ்டமர் லொகேஷன் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 மீட்டர்ஸ்ங்க. 400 மீட்டர்ஸ் கஸ்டமர் லொகேஷன் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 2 hours பேக்கேஜ் பிரீமியர் டியூட்டி தாங்க போட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படியே எடுக்கலாம் எடுத்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:19 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் மார்னிங் வந்து ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து 62 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. மார்னிங்லேருந்து கரெக்டாக 62 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். இந்த கஸ்டமர் நம்ம மெசேஜ் பண்ணுங்க. இப்போ இந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணி கஸ்டமர் அமௌண்ட் வாங்கியாச்சு. 600 கொடுத்துருக்காங்க கஸ்டமர். பில் வந்து பார்த்தீங்கன்னா 565 வந்ததுங்க. 565 வந்தது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர்கிட்ட கேஷ் வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் எடுத்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 350 மீட்டர்ஸ்ங்க. 350 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக 1 minute போய் கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகலாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 minute கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. 1 minute இருக்கு, நம்ம உள்ள போய் மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரிப்பு கேன்சல் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ண போயிடலாம் லொகேஷன். அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் கேன்சல் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் தாங்க வரும், நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வராது. அதனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம் கஸ்டமர் லொகேஷன் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் ரைட்டுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? 50 மீட்டர்ஸ் ரைட் காட்டுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் ரைட்டு. ஓகேங்க. 40 மீட்டர்ஸ் ரைட், 30 மீட்டர்ஸ், 20 மீட்டர்ஸ் இந்த ரைட்டுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சும்மா ஜம்மு இந்த ரைட் எடுத்துலாம். இந்த ரைட் எடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் காட்டுதுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ். கஸ்டமர் இவர் தானோ? ஆமாங்க, கஸ்டமர் இவர் தான். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். வேளச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளினிக் நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஒரு சின்ன கிளினிக்கில் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:50 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து 73 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. 73 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சும்மா நேரம் இருக்கு. ஜம்முன்னு இங்கே நிற்க வச்சிருங்க. நிற்க வச்சுட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டுங்க. பிக்கப் பண்ணிட்டு சேம் லொக்கேஷனுங்க. அதாவது நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ண லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டோம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஊபர்ல பார்த்தீங்கன்னா ஊபரில் நம்ம கொடுத்த அமௌண்ட் 591ங்க. 591 கொடுத்துருக்காங்க. மொத்தம் மார்னிங்லேருந்து 81 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 620 கொடுத்தாங்க. 607 வந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 620 கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க. அப்படியே சும்மா ஜம்மு வந்து கேஷ் வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிங்க பக்கத்தில் எங்கே நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ கிடைக்குதான்னு. எனக்கு தெரிஞ்சது அனைவரும் இந்த சைடு நிற்க இடம் இல்லை, இந்த சைடு வேணா இருக்குங்க, லெஃப்ட் சைடு வேணா. அதனால் அப்படியே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போகிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க. அப்படியே சும்மா லைட்டாக ஃப்ரண்ட்டில் போயிட்டு திருப்பி லைட்டாக ரிவேஸ் வந்துடலாங்க. லைட்டாக ரிவேஸ் வந்துட்டா ஃபுல்லாக யூட்டர்ன் எடுக்க ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்க. அப்படியே ஃபுல்லாக ரிவேஸ் வந்துடும். ரிவேஸ் வந்துட்டு இங்கே லெஃப்ட்டில் திரும்பி வேணால் செலவுட்டிங்க நிற்க இடம் ஃப்ரீயாக இருக்குங்க. இங்கே எங்கே ஜம்மு நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓலாலி பேக்கேஜ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் ஓலாலி பேக்கேஜ் ஆன் பண்ணி வச்சிடும். ஆன் பண்ணி வச்சு ரேபிட் ஆன் பண்ணி இப்போ ரேபிட் ஆன் பண்ணி வச்சுன்னா நமக்கு ஏதாவது பக்கத்தில் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஏதாவது கிடச்சிட்டா எடுக்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 81 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். எத்தனை டியூட்டி முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் முடிச்ச டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ், 2 பேக்கேஜ், 3வது பேக்கேஜுங்க. கரெக்டுங்க. மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 பேக்கேஜ் முடிச்சிருக்கோங்க. கரெக்டாக 3 பேக்கேஜ் முடிச்சிருக்கோம். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செலவுட்டி நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வச்சு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டைங்க. தேனாம்பேட்டை தான் பிக்கப். அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 850 மீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 850 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. இப்போ என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:51 ஆகுதுங்க. கரெக்டாக 4:51. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 கிலோமீட்டருங்க. கரெக்டுங்க. 3.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படி அடிச்சு வந்துருக்குங்க இந்த டியூட்டி எடுக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான். 14 மினிட்ஸ் காட்டுதுங்க. கரெக்டாக 14 மினிட்ஸ் காமிச்சு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. சரி ஓகே அப்படின்னு கஸ்டமர் வந்து நம்ம இது போட்டுங்க. ஆல்ரெடி மெசேஜ் போட்டோம். மெசேஜ் போட்டு கால் ரீச் பண்ணி பார்த்தோம். கால் ரீச் ஆகல. சரி ஓகே மெசேஜ் போட்டு அப்படியே ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 750 மீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 750 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூட்டர்ன் போட்டு ஆப்போசிட் ரைட் சைடு தான் காட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மினிட்ஸ் காட்டுதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இங்கேயே லொக்கேஷன்லேயே போயிடுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடி போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அங்கே வந்து பிக்கப் பண்ண வச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கோவை பயமுதிர் நிலையம். அங்கே தாங்க கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செலவுட்டி இங்கே லெஃப்ட்டில் எங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு இங்கே லெஃப்ட்டில் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண பறக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு அடைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட் தான் நினைக்கிறேன். பட் வரும்போது ஏர்போர்ட் தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் தெரியலைங்க. ஏர்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்குங்க. ஏர்போர்ட் வந்து நமக்கு கிலோமீட்டர் ஓடாது, ஆனால் டைமிங் வந்து ஓடுங்க.
ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி புக்கிங் எடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டைமிங் பொறுத்து எடுப்பாங்க, கிலோமீட்டர் கவரேஜ் பார்க்க மாட்டாங்க. டைமிங் நம்ம வந்துச்சுன்னா ஒரு 2 hours இங்கே ஹோட்டலில் செக் அவுட் பண்ணுறது எல்லாம் நமக்கு எல்லாம் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிராஃபிக்கில் ஒரு 1 hours, இங்கே ஒரு 1 hour ஷாப்பிங் ஏதாவது பண்ணால் வந்து ஒரு 1 hours அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு ஃபஸ்ட் லொகேஷனில் நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அந்த லொகேஷன் பிக்கப் பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ எங்கே நிற்க வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டவருங்க, அதாவது நுங்கம் பக்கத்தில் கேபிட்டல் டவர்லாம் கஸ்டமர் நிற்க வச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து வரதுக்கு ஒரு 10 minutes ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போக வேண்டியதுங்க. பட் நமக்கு ஒன் வே இந்த சைடு வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த திருப்ப முடியாது. அதனால் நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்க சொல்லிக்கிறோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பார்க்க வேண்டிய ஃபேமிலிஸ். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:14 ஆகுது. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ண லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்டுங்க, டி நகர் கிருஷ்ணா ஸ்வீட் தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 10 minutes ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம செல்லக்குட்டி வந்து நீங்கள் பார்க்க நிற்க வச்சிட்டோங்க. பார்க்க நிற்க வச்சு ரிட்டர்ன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பார்க்க வேண்டியதாங்க. ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அது பண்ணி பண்ணுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. அதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் லொகேஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி நகருங்க. டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராம்ராஜ் தாங்க நிறுத்தி இருக்கோம். என்ன வெட்டி ராம்ராஜ் வந்துருக்கேன் கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு போன அப்புறம் நெக்ஸ்ட் ராம்ராஜ் வந்து யோசிப்பீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ண நார்த் இந்தியன் கஸ்டமருங்க. நார்த் இந்தியன்ஸ் மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து பிசினஸ்க்காக வருவாங்க. வரும்போது அவங்க மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்றது என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்ங்க. ஸ்வீட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராம்ராஜ், இந்த மாதிரி அதிகமாக ராம்ராஜ் ஷாப் வருவாங்க ட்ரெஸ்ஸுக்குன்னா. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்னா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட், கிராண்ட் ஸ்வீட், இந்த மாதிரி 2 இடம் போவாங்க. அது மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கூட ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா டி நகர் ராம்ராஜ் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ண உடனே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 10 minutes பக்கம் ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் மாதிரி தாங்க இருக்குது. அநேகமாக ஸ்லாப் இது வச்சிருக்காங்க, பார்க்கிங் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ரிவேஸ் எடுத்து விட்டுலாங்க. இங்கே நம்ம ரிவேஸ் எடுத்து விட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதாவது நம்ம செல்லக்கூடிய கொஞ்சம் ஃப்ரண்ட்ல திருப்பி அப்படியே ரிவேஸ் எடுத்து விட்டுருவோம். விட்டுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:18 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 98 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. கரெக்டாக தெரியுதுங்களா? கரெக்டாக 98 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செல்லக்கூடிய ரிவேஸ் எடுத்து பார்க்கிங் போட்டலாங்க. போட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் டிராப் பண்ணியாச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் பிக்கப் பண்ணதாச்சு. பிக்கப் பண்ணது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஹோட்டல்ல டிராப் பண்ணியாச்சுங்க. கத்திப்பாறாக்கு முன்னாடி ஹோட்டல்ல கஸ்டமர் ஜம்மு டிராப் பண்ணியாச்சு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:17 ஆகுதுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுறீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் மார்னிங்ல இருந்து 106 கிலோமீட்டருங்க. அதாவது 106 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஜம்மு கஸ்டமர் ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டோம். நம்ம செல்லக்குட்டிங்க நிக்க வச்சிருங்க. நிக்க வச்சு நெக்ஸ்ட் ரேபிடோ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டு டியூட்டி ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாங்க. ஊபர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஏன் வெற்றி ஊபர் ஆஃப் பண்ணிட்டு அப்படி யோசிப்பீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் டியூட்டி வரது ரொம்ப ரேருங்க. 8 o'clock மேலே அவர் டியூட்டி வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் ஜம்மு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் நிற்க வச்சிடலாங்க. ஓகேங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக டிராஃபிக் ஆகிற டைம். அதனால பார்த்தீங்கன்னா ஓரம் நிற்க வச்சிடும். நிற்க வச்சு டியூட்டி கிடையாது பார்க்கலாங்க. நம்ம செல்லக்குட்டி முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரம் நிற்க வச்சிடலாங்க. ஓகேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரம் கட்டி நிற்க வச்சிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது டிராஃபிக் ஆகிற பட்சம் ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முடிஞ்ச நல்லா ஓரம் நிற்க வச்சலாம். ஓகேங்க. நம்ம செலவிட்டு முடிஞ்சாலும் நல்லா ஓரம் நிற்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி சாரிங்க. நெக்ஸ்ட் டியூட்டி ஓப்பன் நெக்ஸ்ட் டியூட்டி பார்த்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் கண்டிப்பாக பண்ணுறாங்க.